இவர் முதலாளியா இருக்கும்னு ஆசைப்படுவாரு, அரசியல்ல போய் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவார், இதெல்லாம் நினைப்பாருங்க. ஒரு ஜாதகத்துல சூரியன் அதிக பாகையில் இருந்தார் அப்படின்னா அவர் முதலாளியாவே தான் இருப்பார். தொழிலாளியா ஒரு பக்கம் மனைவி வகையில பிரச்சனை வரும், தாம்பத்தியம் சரியாக இருக்காது, இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஒரு சில பேருக்கு சூரியன் நன்மை செஞ்சிருவாருன்னா அப்படி கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்னு நினைப்பாரு, நீ இருக்க முடியாம கூட எது கிடைக்காதோ அதை நம்ம தேடுவோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் குறைஞ்ச பாய்க்கு போயிட்டாருன்னா புது வீடு கட்டிட்டு வாடகைக்கு விட்டு எங்கேயும் போயிருக்குன்னு சொல்றதெல்லாம் இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க. இந்த 3 நாம யோகத்திற்கு சுக்கிரன் லோ டிகிரி இப்போ நல்லா இருக்க மாட்டேன், மனைவி நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லுவோம். பிரணவ் மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து ஜோதிட ரீதியான பதிவுகள் நிறைய பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஜோதிடம் அப்படின்னாலே ராசி கட்டம். அந்த 12 ராசி லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எத்தனை பாகை வாங்கியிருக்கு, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அது எத்தனை பாகையில் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் அதனுடைய விளையாட்டு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக ஜோதிடர் பண்டிட் பாலசுப்ரமணியன் அவர்கள் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. சார் வணக்கம். கடந்த பதிவுகள்லாம் நம்ம பார்த்தோம், நிறைய நேயர்கள் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, ஆமாம் ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு ராசி கட்டம்னு எடுத்துட்டோம்னா எல்லாரும் பொதுவாக ராசி லக்னம் அதே தான், கிரகங்கள் பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த டிகிரி அப்படிங்கிற ஒரு விஷயம், பாகை, ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு டிகிரி வாங்கியிருக்கு. இதில் குறைந்த பாகை அதிக பாகைன்னு சொல்கிறாங்க ஜோதிடத்தில். இப்போ ஒரு கிரகம் குறைந்த பாகை வாங்கியிருக்கு அல்லது இருக்கிறதுலேயே அதிகமான பாகை, அதுதான்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த கிரகம் அதிகமாக வேலை செய்யும்? முதல்ல குறைந்த பாகை அதிக பாகை, இதை நம்ம கணக்கீடு பண்ணும் பொழுதுங்க, அதிக பாகை அப்படிங்கிறது ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய கிரகம் தான் அதிக பாகை. அதிக பாகையில் இருக்கின்ற கிரகம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து செல்லும், அதை கொண்டுட்டு போவோம் கடைசி வரைக்கும். பொதுவாக சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருடைய புரிதல் எப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் 2 விதமா கணிதம் பண்ணுவாங்க. அதாவதுங்க, ஒரு ராசிக்குள்ள 30 டிகிரி அளவு, 12 ராசி மொத்தமா கூட்டினோம்னா 360 டிகிரி வரும். இதுதான் ஒரு பொதுவாக ஜோதிடத்தில் இருக்க டிகிரி கணக்கு. இப்போ ஒவ்வொரு ராசிகளும் 30 டிகிரி கூட்டிட்டு வரும்போதுங்க, ஜோதிட கணக்கு முறையில் எப்படி முதல்ல போடுவாங்கன்னா, கணிதம் பண்றதுல ஃபர்ஸ்ட் மேச ராசிக்குள்ள 30 டிகிரி, 30ல இருந்து 60 வரைக்கும் ரிஷபம், 60ல இருந்து 90 வரைக்கும் மிதனம் சொல்லி அப்படியே வரிசையில மீன வரைக்கும் கொண்டு போய் 320 டிகிரி அளவை குறிச்சிருப்பாங்க. நிறைய பேருடைய புரிதல் என்னன்னா, ஒரு ஜாதகத்துல 350 டிகிரியில ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரகம் தான் அதிக பாகை அப்படின்னு சில பேர் முடிவு பண்ணிடுறாங்க. இந்த கன்ஃபியூஷன் இருக்கிறது நிறைய பேருக்கு. ஆனா உண்மை அது கிடையாதுங்க. நம்ம ஒரு ஜாதகத்துல இந்த அதிக பாகை ஹை டிகிரி கிரகத்தை எப்படி கணக்கீடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12 ராசிக்குள்ளதான் 9 கிரகமும் உட்கார்ந்துருக்கும், அதுல எந்த டவுட்ஸும் கிடையாது. இப்போ ஒரு ராசிக்கு 30 டிகிரி தனியா பிரிச்சிடும். அப்போ மேஷம் 1 டிகிரில இருந்து 30 டிகிரி, ரிஷபம் அது 1 டிகிரில இருந்து 30 டிகிரி, இப்படி பிரிச்சுக்கிட்டே வந்துடணுங்க. இப்படி பிரிச்சுட்டே வரும்போது ஒவ்வொரு ராசிக்குள்ள ஒரு கிரகம் இருக்கும் இல்லைங்களா, இந்த அதிக பாகைக்கு ராகு கேதுகளை எடுக்க தேவையில்லை. மீதி இருக்கக்கூடிய 7 கிரகங்களும் கண்டிப்பா 12 ராசிகள் ஒரு ராசிகள் உட்கார்ந்துருக்கும். இப்போ மேஷத்துல 1ல இருந்து 30 டிகிரிகள் ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்குன்னு வச்சுக்கலாம். மேஷ ராசிகள் 1ல இருந்து 30க்குள்ள 27 டிகிரில செவ்வாய் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்க 6 கிரகம் இருக்கும் இல்லைங்களா, அது ஏதாவது ஒரு ராசியில அமர்ந்திருக்கும். அப்ப ரிஷபத்தை எடுத்துங்க, அதுல 1 டிகிரில இருந்து 30 டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகம் 27 டிகிரிக்கு கம்மியா இருந்து, அதே மாதிரி நீங்க எல்லா ராசிகளும் மிச்சம் இருக்கக்கூடிய 6 கிரகங்களும் அந்தந்த ராசிக்குள்ள இருக்கக்கூடிய 30 டிகிரி அளவுல 27 டிகிரி விட கம்மியாக இருந்தா, அப்ப இந்த 27 டிகிரியில் இருக்கக்கூடிய செவ்வாய் தான் அதிகமாக. அப்ப தனித்தனியா ஒவ்வொரு ராசிகளும் 30 டிகிரியை தனியா எடுத்து அதுல இருக்கக்கூடிய கிரகங்களோட டிகிரி அளவை குறிச்சு வச்சுக்கிட்டு அதுல எது அதிக பாகை வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். இப்ப செவ்வாய் 27 டிகிரியில் மேஷத்துல இருக்குது, மற்ற ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் அந்த ராசிக்குள்ள இருக்கக்கூடிய 30 டிகிரி 27 விட கம்மியா இருந்துச்சுன்னா இந்த செவ்வாய் தான் அதிக பாகை. இப்போ அதிக பாகைக்கு சொல்லிட்டீங்க, குறைந்த பாகை. குறைந்த பாகை அப்படிங்கிறது இருக்கலே ரொம்ப கம்மியான டிகிரின்னு சொல்றது. இதே மெத்தேட் தாங்க. ஒவ்வொரு ராசிகளும் 30 டிகிரியும் தனித்தனியா பிரிச்சுக்கிட்டு அந்த கன்னி ராசிக்குள்ள இருக்கக்கூடிய 30 டிகிரி அளவுல ஃபர்ஸ்ட் 4 டிகிரியில குரு பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மத்த இருக்கக்கூடிய அந்த 6 கிரகங்கள் இருக்கும் இல்லையா, மத்த ராசியில ஏதாவது ஒரு ராசியில அமர்ந்திருக்கும். அந்த ராசிக்குள்ள மத்த 6 கிரகங்களும் 4 டிகிரின்னு சொன்ன குரு பகவான் அதை தாண்டி இருந்துருச்சுன்னா குரு பகவான் தான் கம்மியான டிகிரி. சில பேருக்கு 0ல இருக்குமே டிகிரி, அது அதை விட கம்மியான டிகிரி. கன்னிராசிக்குள்ள குரு பகவான் 4 டிகிரியில் இருந்து ராகு இது விட்டு மீதி இருக்கக்கூடிய 6 கிரகங்களும் அந்த ராசிக்குள்ள 4 டிகிரி விட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா கடைசியில் இருக்கிறது குரு. இப்படித்தான் நம்ம குறைந்த பாகை கணக்கு போனோம். இப்ப அதிக பாகை குறைந்த பாகை பத்தி ஒரு கிளாரிட்டி. இப்போ இதுல ஒரு கிரகம் இருக்குன்னா நம்ம வாழ்க்கை எதை நோக்கி இருக்கும்? அதிக டிகிரி இருக்கு அதை நோக்கி இருக்குமா, இல்ல குறைந்த பாகை இருக்கக்கூடிய கிரகம்? உறுதியாக அதிக பாகையை நோக்கித்தான் அவருடைய வாழ்க்கை பயணம் இருக்கும், அதை நோக்கித்தான் அவர் பயணிக்கணும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆத்மகாரகன்
ஜாதகன்னு சொல்லக்கூடிய அதிக பாகை கிரகம் தான் அவருடைய வாழ்க்கையை சுமந்து செல்கிறது. வாழ்நாள் முழுவதும் அவருடைய வாழ்க்கையை எடுத்துட்டு போறது யாருன்னா அந்த அதிக பாகை கிரகம். நம்ம சூரியன்ல இருந்து நேர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடலாம். இப்போ சூரியன் ஒரு ஜாதகத்துல அதிக பாகை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நீங்க சூரியனை நம்ம என்ன சொல்லுவாங்க, அரசாங்கம், ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிறது, ஒரு அரசியல்வாதியா இருக்கிறது, ஊர்ல பெரிய மனுஷரா இருக்கிறது, சூரியனா மருந்து சம்பந்தமான ஏதாச்சும் ஒரு தொழில் வியாபாரம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூரியனுடைய காரகத்துவத்துல வரும். அப்போ ஒரு ஜாதகத்துல சூரியன் அதிக பாகையில் இருந்தார் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை இதை நோக்கி அதிகமா பயணிக்கும். அவர் முதலாளியாவே தான் இருப்பார், தொழிலாளியா ஒரு பக்கம் போய் வேலைக்கு போக மாட்டார். அப்ப அந்த சூரியனுடைய தன்மை எப்படிங்கிறதையும் பார்க்கணும். பொதுவா இப்படி இருக்குதுங்கிறதுக்காக எல்லாருக்குமே சூரியன் நன்மை செஞ்சிருவாருன்னா அப்படி கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்னு நினைப்பாரு, நீ இருக்க முடியாம கூட போயிடலாம். ஒருத்தர் மகர லக்னத்துல பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மகர லக்னத்துக்கு சூரியன் யாருன்னா 8ஆம் அதிபதி, அட்டமாதிபதி. அவர் மகர லக்னத்துல பிறந்து 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல அதிக டிகிரி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அது நல்லதான்னு பார்த்தீங்கன்னா நல்லது. இவர் முதலாளியா இருக்கும்னு ஆசைப்படுவாரு, அரசியல் போய் ஜெயிக்கும்னு ஆசைப்படுவார், இதெல்லாம் நினைப்பாருங்க. ஆனா அது நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லக்னத்தினுடைய அட்டமாதிபதி அவர். அஷ்டமாதிபதி எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறவர்னு அர்த்தம். அப்போ அந்த லக்னக்காரங்களுக்கு அது பொருந்தாது. ஒருத்தர் மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க, ஒரு 10ஆம் இடத்துல அதிக டிகிரியில சூரிய பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சூரியன் யாருன்னா அந்த மிதுன லக்னத்துக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்போ அவங்களோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த அதிக பாதை கிரகம் அவரை அதிகமா எடுத்துட்டு போகும். எப்படி எடுத்துட்டு போகும்னா 3ஆம் இடத்து வழியில். சூரியன் அதிக பாகையில் இருக்கிறாருன்னா அவர் 3ஆம் இடத்தின் வழியாக அவரை மேல கொண்டு போயிடும். 3ஆம் இடம்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு மீடியால ஜெயிக்கலாம், விளையாட்டுல ஜெயிக்கலாம், சாப்ட்வேர் இன்ஜினியரா ஜெயிக்கலாம், எழுத்து சம்பந்தமான வேலைகளை ஜெயிக்கலாம். இப்படி பல விஷயங்கள் அந்த பாவகத்தின் மூலமா நன்மை அடைவார். அப்படி இல்லைன்னா சூரியனுடைய காரகத்துவம் சொன்னோம், இப்ப சொன்னோம் இல்லைங்களா, அந்த சூரியனுடைய காரகத்துவம் கண்டிப்பா ஜெயிக்க வச்சு. ஆனா அந்த லக்கணத்தை பொறுத்து மாறுபாடுகள் இருக்கும். இதுல துலா லக்னத்துல சூரியன் நீச்சம், நம்ம சூரியனை பத்தி பேசும்போது இங்க அதிக பாகையா இருக்கும்போது அதற்கான பலம் இருக்குமா? கண்டிப்பாங்க. அதாவது அதிக பாகையில் அங்க சூரியன் இருக்கின்ற பொழுது அந்த சூரியன் நீச்சமா நீச்ச பங்கமா, இந்த வெரைட்டிஸ் நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே வழியா முடிவு பண்ணிட முடியாதுங்க. சூரியன் துலாத்தில் நீசமா இருக்கும் பொழுது, சுக்கிரனங்கள் ஆட்சி பெறும் பொழுது அவர் நீச பங்கம் ஆயிடுவார். இது ஒரு கணக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி சூரியன் துலாத்தில் நீசம் பெறுகின்ற பொழுது சந்திரன் ஒண்ணு இருப்பார் இல்லைங்களா ஒருத்தர், அவருக்கு கேந்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் நீச்ச பங்கம் ஆயிடும். இதெல்லாம் நம்ம நிறைய கவனிக்கணும். நீச பங்கம் அடையில நீசமாவே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீசம் அடைகிறது நல்லது இல்லை. அதிக பாகையில் இருந்தாலும் நீசம் பெறும் பொழுது தன்னுடைய தன்மை இழந்து. இது அதிக டிகிரிக்கு சொன்னீங்க. இதே இது எந்த இடத்துல உச்சமா இருக்கா நீச்சமா இருக்கா பொறுத்து அதனுடைய டிகிரிக்கான ஒர்க் குறைந்த பாகையில இருக்கு. சுக்கிரன் இப்ப 2 டிகிரியில தான் இருக்கு. ஆனா ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ சுக்கிரன் இருக்கு, ஆனா 2 டிகிரியில தான் இருக்கு. அப்ப அந்த சுக்கிரனுக்கான எல்லா ஒரு பலன்களும் அவங்களுக்கு கிடைக்குமா இல்ல கிடைக்காது? ஒரு ஜாதகத்துல குறைந்த பாகையில் ஒரு கிரகம் இருக்குன்னா அதை நோக்கி அவங்க ஓடுவாங்க, ஆனா கிடைக்காது. அதிக பாகை அவங்களுடைய வாழ்க்கையை சுமந்து செல்லும். குறைந்த பாகையில் இருக்கக்கூடிய கிரகத்தை நோக்கி தான் தேடல் இருக்கும். இப்போ எது கிடைக்காதோ அதை நம்ம தேடுவோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் குறைஞ்ச பாகைக்கு போயிட்டாருன்னா இயற்கை காரகத்துவங்கள் அடிவாங்க. 2 கண்களும் சுக்கிரனுடைய, ஏன்னா ஒளி அலைகள்னு சொல்றோம் இல்லைங்களா, சூரியன் வலது கண், சந்திரன் இடது கண், ஆனால் 2 கண்கள் சேர்ந்ததான் சுக்கிரன். அதனாலதான் காலபுருஷனுக்கு 2ஆம் வீட சுக்கிரனுடைய வீடா வச்சிருக்காங்க. அப்போ நீங்க சுக்கிரன்ங்கிறது ஒளி கிரகம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு சில நபர்களுக்கு பாத்தீங்கன்னா மனைவி வகையில பிரச்சனை வரும், தாம்பத்தியம் சரியாக இருக்காது, இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஒரு சில பேருக்குங்க புது வீடு கட்டிட்டு வாடகை விட்டு எங்கேயும் போயிருக்குன்னு சொல்றதெல்லாம் இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க. ஒரு நல்ல புது வண்டி வாங்கி வைப்பாங்க, ஓட்ட முடியாம சும்மாவே கிடக்கும். இந்த குறைந்த பாகை கிரகங்கள் நடந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது, திருப்தி இருக்காது. இப்ப கன்னியில சுக்கிரன் நீச்சம், இங்க குறைந்த பாகையில இருக்கு, இன்னும் மோசமான நிலைக்கு போகும். ஆல்ரெடி சுக்கிரன் நீச்சம் அப்படிங்கும் பொழுதுங்க அது குறைந்த பாகைக்கு போது இன்னும் அது படு மோசமான நிலைக்கு தான் போகும். இப்போ ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் லோ டிகிரியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் அவயோகியா வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அதுவே பிளஸ்ஸா மாறிடும். இதெல்லாம் நம்ம கணக்கு பார்க்கணும். இப்போ ஒரு ஜாதகர் பாத்தீங்கன்னா ஒரு திருதி நாமயோகத்துல ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, திருதி நாமயோகத்துக்கு அவயோகி யார் அப்படின்னா சுக்கிரன், வியாதிபாத நாமயோகத்துக்கு அவயோகி சுக்கிரன். அப்ப இவங்களுக்கெல்லாம் அது என்னவா மாறிடும்னா யோகமாக மாறிடும். அதே மாதிரி ஐந்திர நாமயோகத்துல பிறந்தாங்கன்னா அவங்களுக்கும் அவயோகி சுக்கிரன். அப்ப இந்த ஐந்திர நாம யோகம், அதே மாதிரி திருதி நாம யோகம், வியாதிபாத நாம யோகம், இந்த 3 நாம யோகத்திற்கு சுக்கிரன் லோ டிகிரி போது யோகத்தை தந்துடும். நம்ம சொல்லிடுவோம் ஜாதகத்தை பார்த்தோன்னே இது சுக்கிரன் உனக்கு லோ டிகிரியில் இருக்கிறாரு, நீ நல்லா இருக்க மாட்டேன், மனைவி நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லுவோம். ஆனா அவங்க சூப்பரா இருப்பாங்க. அப்ப ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய உள் சூட்சமங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். சுக்கிரன் லோ டிகிரியில அவங்க ஜாதகத்தில் இருக்கும், ஆனா அவங்க பிறந்த தமிழ் தேதி 1/10/1928 இருக்கும். இந்த டேட்ல தமிழ் டேட்ல பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் லோ டிகிரிக்கு போறது யோகமாக மாறும். இதெல்லாம் நிறைய அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சுக்கிரன் லோ டிகிரியில் இருக்குதுங்கிறதுக்காக எல்லாருக்குமே உங்களுக்கு கெடுதல் செஞ்சிடும் இல்ல. கடக லக்னத்துக்கு எடுத்தீங்கன்னா சுக்கிரன் பாவி, பாதகாதிபதி அவர் லோ டிகிரி போது யோகத்தை செய்வார் அந்த லக்னம். ஒவ்வொரு லக்னத்திலும் அந்த சுக்கிரன் பெற்ற அந்த தன்மையை பார்க்கணும், பாவக வலிமையை நம்ம பார்த்துட்டு தான்
ஒரு விஷயத்துக்கு முடிவுக்கு வர முடியும். இதே ஒரு குழந்தையின் ஜாதகத்துல படிக்கிற காலத்துல புதன் வந்து லோ பாகையில போயிடுச்சு அப்படிங்கும்போது இந்த படிப்புல நிறைய ஃபோக்கஸ் இல்ல, அவங்களால நிறைய படிக்க முடியல, இதற்கு அதுதான் காரணம். புதன் அப்படிங்கிறது படிப்புக்கு அதிபதி. ஏன்னா ஒருத்தர் புத்தியே வந்து புதன் தான் தரணும். கல்வி புத்தி ரெண்டுமே புதன் கிட்ட தான் இருக்கு. அப்ப இந்த ஒரு புதன் ஜாதகத்துல லோ டிகிரியில் இருக்குன்னா கண்டிப்பா அது அவனுடைய காரகத்துவங்கள் அடி வாங்கும். அது எப்படி வேணாலும் உங்களுக்கு அடி வாங்கலாம். புதனுக்கு 2 விதமான காரகத்துவங்கள் இருக்கு. ஒண்ணு கல்வின்னு ஒண்ணு இருக்கு, தாய் மாமன் ஒண்ணு. ஒருவேளை அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில ஜாதகங்கள் அனுபவத்துல பார்க்கும் பொழுது அவர் பிறந்த உடனே தாய் மாமன் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அவரோட மரம் ஆயிடும். அப்போ அவருக்கு அந்த கல்வி தடைபடாமல் போகும். அப்போ அந்த இயற்கை காரகத்துவங்கள் அப்படிங்கிறது அவர் பிறந்ததுக்கு அப்புறம் அடிபடும் பொழுது அவருடைய கல்வி தொடரும். பார்க்கும்போது தெரியாதுங்க, அவர் நல்லா போயிட்டு இருக்கும் கல்வி. என்னடா இது புதன் லோ டிகிரிக்கு நல்லா படிச்சுட்டு இருக்கிறாருன்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது அவர் படிச்சது ஒன்றா இருக்கும், பார்க்குற வேலை ஒன்றா இருக்கும், இல்லை படிப்புக்கு ஏற்ற வேலை பார்க்க மாட்டார். இதெல்லாம் புதன் லோ டிகிரி ஒன்று ஆரம்பத்திலேயே அடிக்கும், இல்லைன்னா நல்லா கொடுத்துட்டு கடைசியில் அதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரி புதன் செஞ்சு இதுலேருந்து இப்போ வெளியில வரணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, லோ டிகிரியில் இருக்கு, தாய் மாமனும் இருக்காரு, படிப்புல அடி வாங்கிட்டே இருக்காங்க. அதற்கு அவங்க வெளியில வரதுக்கு ஏதாவது ஒரு வாழ்வியல் பரிகாரமோ இல்லாட்டி ஒரு கண்டிப்பா கோவில் முறையோ ஏதாவது? புதன் ஒரு ஜாதகத்துல லோ டிகிரிக்கு போயிருச்சு அப்படின்னா ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம், புதனாவே படிப்பு தான். அப்ப நம்ம சொல்லுவாங்க இல்லையா, முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா கணக்கு. ஒரு ஜாதகத்துல புதன் லோ டிகிரிக்கு போகுது, பெற்றோர்கள் கவலைப்படுறாங்கன்னா அந்த புதனுக்கு உண்டானது எல்லாமே பேனா நோட்டு புத்தகம் இது எல்லாமே. அப்போ முடிந்த வரைக்கும் ஏழை குழந்தைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய பேனா நோட்டு புத்தகம், அவங்களுடைய படிப்பிற்கான செலவு, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம், டொனேஷன் பண்ணலாம். நிறைய தோல்வியாதி உள்ளவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த தோல்வியாதி உள்ளவங்களுக்கெல்லாம் மருத்துவ உதவிகள் செய்யலாம். புதன் சம்பந்தமான உதவிகளை நாம் செய்து வரும்பொழுது அதனுடைய தன்மை வந்து குறைவாக ஆரம்பிச்சு. இதெல்லாம் நம்ம ஜாதகத்துல கரெக்டா ஒப்பீடு பண்ணணும். பொதுவா ஒரு ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனாலும் வந்து ஹை டிகிரி லோ டிகிரிங்கிறது ஒரு மனுஷனுடைய தேடல் எதை நோக்கி இருக்கும், எதுல அவங்க வீழ்ச்சியா இருப்பாங்க, எதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அவேர்னஸுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். சரி. இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு ஜாதக ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய பதிவுகள் பேசலாம் சார். நன்றி. நன்றிங்க, வணக்கம்.